அப்படியே அந்த பழனி முருகனே வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கு. கூட்டத்தில் தவறவிட்ட தங்கச் சங்கிலி தொலைத்த சில மணி நேரத்தில் மீட்டு கொடுத்த நிகழ்ச்சி சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடா இருக்கக்கூடிய பழனிமலை கோவிலுக்கு நாள்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க. அதுலயும் திருவிழா விசேஷ காலங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தர்றது வழக்கமாவே இருக்கு. இந்த நிலையில தான் திருச்சி மாவட்டம் லாலாப்பேட்டை ஊரை சேர்ந்தவங்க குடும்பத்தோட மலை கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்ததாகவும் கூறப்படுது. அப்ப அவங்க கழுத்துல போட்டிருந்த 4 பவுன் மதிப்பு இருக்கக்கூடிய தங்கச் சங்கிலி கீழே தவறுதலா விழுந்ததாகவும் சொல்லப்படுது. உடனே பதறி போய் பழனி அடிவாரத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்களாமா. அப்போ பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜெயம் அப்படிங்கிறவரு சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணும்போது தங்கச்சங்கிலி கீழே விழுந்ததும் தெரிய வந்திருக்கு. உடனடியா பணியில இருந்த ஊர்காவல் படையை சேர்ந்த காவலர்கள் தொலைஞ்சு போன அந்த தங்கச்சங்கிலியை எடுத்துட்டு வந்து பழனி அடிவார காவல் நிலைய சார்பு ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்கிட்ட கொடுத்ததாகவும் கூறப்படுது. தங்கச்சங்கிலியை ஒப்படைச்ச ராஜ்குமாருக்கு காவல் கண்காணிப்பாளர் தனஜெயம் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. இதனை அடுத்து அந்த தங்கச் சங்கிலிய தொலைச்சவங்க கிட்டயே ஒப்படைக்கவும் செஞ்சிருக்காங்களாமா. இந்த தங்கச் சங்கிலி தொலைஞ்சு போன சில மணி நேரத்திலேயே கண்டுபிடிச்ச காவல்துறையினருக்கு பொதுமக்கள் மட்டும் இல்லாம சமூக ஆர்வலர்களும் அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.